அஸ்ஸலாமு அலைக்கும். லீஸுக்கு வீடு பிடிக்கக்கூடாது, ஹராம்னு சொல்கிறாங்க. ஆனால் அட்வான்ஸ் அதிகமாக கொடுத்து வாடகை கம்மியாக கொடுக்கலாமான்னு. அதாவது லீஸு, இந்த போகியம், ஒத்திக்கு வீடு பிடிக்கிறதெல்லாம் மார்க் அடிப்படையில் அது தடுக்கப்பட்ட காரியம். அதே போன்று ஒரு வீடு வாடகைக்கு குடி போக வேண்டுமானால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. முன் பணமா, அட்வான்ஸ் பணமா, வீட்டுக்கு வர்ற அந்த நபர் ஒரு கணிசமான தொகையை கொடுக்கணும். அது அந்த வீட்டு பராமரிப்பு, பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டில் ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸு காலி பண்ணி போகும்போது திருப்பி வாங்கும்போது அதில் சில பணத்தை கழிச்சிட்டு கொடுப்பாங்க. இது மாதிரி வழக்கங்கள் இருக்கிறது. வீடு வாடகைக்கு செல்கிற பொழுது அட்வான்ஸ் முன்பணத்தை அதிகமாக கொடுத்து பிறகு அந்த வாடகை மாசம் வாடகையை குறைவாக கொடுப்பதற்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அதில் 2 வகை இருக்கிற. இந்த ஒத்திக்கு போகியம்னு சொல்லுவாங்க. அதாவது 10 லட்சம் ரூபா வீட்டுக்கு வர்றவர் ஓனர்கிட்ட கொடுத்துறணும். இவர் மாசம் வாடகையே கொடுக்க தேவை கிடையாது. திரும்ப ரிட்டன் ஒரு 5 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு இந்த 10 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. இவர் வாடகையும் கொடுக்க மாட்டாரு. வீட்டை போட்டு அவ்வளவு தேய்ச்சிருப்பாரு, தேய்மானம் ஆயிருக்கும். அதற்கான எந்த செலவினங்களையும் பொறுப்பேற்க மாட்டார். இந்த 10 லட்சம் ரூபாயை அப்படியே நோகாம சிரமப்படாம திருப்பி ரிட்டன் வாங்கிட்டு போயிடுவார். இது அப்பட்டமான வட்டி. எந்த பொருளை நாம் பயன்படுத்துகிறோமோ அடுத்தவரின் பொருளாக இருந்தால் அதற்கான தேய்மான காசு, அதற்கான நிர்ணயத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு டிமாண்ட் அடிப்படையில் ஒரு 10 லட்சம் ரூபா தர்றேன், என்ன வேணாலும் பண்ணிக்க, 5 வருஷம் டைம், உன் வீட்டில் நான் இருந்துப்பேன், வாடகை தரமாட்டேன். இதுக்கு பேர் பல இடங்கள்ல போகியம் என்கிறார்கள், ஒத்திக்கு விடுதல் என்கிறார்கள். இது அப்பட்டமான வட்டி, வரம்பு மீறுகிற செயல். நம்ம அவன் வீட்டை ஃபுல்லா பயன்படுத்துவோமா, 5 வருஷம் அவ்வளவு தூரம் தேய்மானம் ஆகும், எந்த செலவுக்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது மார்க் அடிப்படையில் அது ஏற்புடைய காரியம் கிடையாது. இதே சிலர் கண் துடைப்பிற்காக ஒரு 15,000 ரூபாய் மதிப்புள்ள வீடு வாடகைக்கு விட்டா மார்க்கெட் ரேட்ல அந்த பகுதியில ஒரு 15,000 ரூபாய் மதிப்பு மிக்க வீடா இருக்கும். இந்த ஒத்திக்கு போறதையே கொஞ்சம் கேம் விளையாடுவாங்க. அதே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன், 10 லட்சம் ரூபாய் வச்சுக்க, மாசம் 1,500 ரூபாய் வாங்கிக்க, 2,000 ரூபாய் வாங்கிக்க. இது ஏமாற்று வேலை. ஒத்திக்கு விடுறதுதான். ஆனாலும் நான் ஈயம் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், நான் ஒத்திக்கு வரக்கூடாது, வாடகைக்கு தான் வரணும், அதனால 1,500 ரூபாய்க்கு வாங்கிக்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஏண்டா நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததுனால அவனை ஃபுல்லா வாய அடைச்சு திருப்திப்படுத்தினதுனால உனக்கு 1,500 ரூபாய்க்கு சும்மா டிப்ஸ் காசு மாதிரி வாங்கிக்கிறான். இதே வீட்டை வாடகைக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு 1,500 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுவாங்களா? அப்ப இதுல இருந்தே தெரியுது இது ஏமாற்று வேலைன்னு. இப்ப இது மாதிரி சில ஏமாற்று வேலைகள் நடக்கிற. சிலர் எப்படி பேரம் பேசுவாங்க, 10,000 ரூபாய் வாடகை சொல்லுவார் வீட்டுக்கு, 1.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க, 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. இவங்க கேட்பாங்க வாடகையில ஒரு 2,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க, 8,000 ரூபாய் போட்டுக்கோங்க, 7,000 ரூபாய் போட்டுக்கோங்க. இது நம்முடைய சூழலுக்கு தகுந்தாறு போன்று ஓரளவு வேல்யூபிளா நியாயமா குறைத்தல் என்பது. இந்த வீட்டுக்கு ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஓகே தான். இவன் அநியாயமா வாடகை ஏற்றி சொல்றாரு, வாடகையில கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம், பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல பண்ணிக்குவோம். இது தவறு கிடையாது. இது ஒரு பொருளை விலைக்கு வாங்க போவோம், 100 ரூபா சொல்லுவாங்க, 90 ரூபா போட்டுக்கங்கன்னு கேட்போம், 85 ரூபா 80 ரூபா போட்டுக்கங்கன்னு கேட்போம். இது நியாயமாக நாம் அதிலே நம்முடைய உரிமையை கேட்பது வேறு. வீடை பார்த்தா 10 ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லை வாடகை, 7 ரூபா 7,500 8 ரூபான்னா ஓகே தான். நம்ம பட்ஜெட்டும் அவ்வளோதான் இருக்குது, ஒரு 2,000 ரூபா கம்மி பண்ணிக்குவோம், 3,000 ரூபா கம்மி பண்ணிக்குவோம்னா இது நியாயமா ஏற்கலாம். அதை விட்டு 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ஒத்திக்குன்னு சொல்லாத, வாடகைக்கு இருக்கிறேன்னு சொல்லு, வாடகை எவ்வளோடா கொடுக்குற, 1,500 ரூபா கொடுக்குறேன், வீட்டு மதிப்பு எவ்வளோ, 15,000 ரூபா வாடகைக்கு விட்டா போகும். இது ஏமாற்று வேலை. அது உள்ளபடி செய்யாமல் ஏதோ நாம கரெக்டாக நடந்துக்கிறோன்ற அடிப்படையில் மார்க்கத்தில் அது விளையாடுவது, இது மார்க்கத்தில் ஏற்புடையது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க, அல் ஹலாலு பையின், ஹலால் தெளிவாக இருக்கிறது, உல் ஹராமு பையின், ஹராம் தெளிவாக இருக்கிறது. ரெண்டையும் போட்டு குழப்பாது. அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். நீங்கள் அறிந்து கொண்டே வேதத்தை மறைக்காதீர்கள், பொய்யா நடந்துக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். மனசாட்சிக்கு உட்பட்டு உலகத்துல என்ன நடைமுறையோ அதை செய்வது தவறு கிடையாது. அது அல்லாமல் நாம ஒன்றை, ஒரு தவறான காரியத்தை மூடி மறைக்க ஒன்றை புதுசா செய்யணும்னா அது மார்க்க அடிப்படையில் அது கூடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.